நாம் வரலாற்றில் பார்க்கிறோம், நம் இலக்கியங்கள்ல பார்க்கிறோம். அட்சய பாத்திரம் இருந்தது. அந்த அட்சய பாத்திரம் ஆபூத்திரன் மணிமேகலைக்கு பிறகு காணாமல் போயிருச்சு. அவ்வளவுதான், அந்த அட்சய பாத்திரம் முடிஞ்சு போயிருச்சு. ஆனால் வள்ளலார் இயற்றிய நெருப்பு இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஏன்னா வள்ளலாரே ஒரு ஆச்சரியத்திற்குரிய மனிதர் தான். ஏன்னா நம்மிடம் அன்பு செலுத்துறவர்கள்ட்ட நம்மளால அன்பு செலுத்த முடியும், நம்ம எதிர்க்கிறவர்கள்ட்ட எப்படி நம்மளால அன்பு செலுத்த முடியும்? ஆனால் வள்ளலார் செலுத்தினார். அவர் பாருங்க, திருவொற்றியூர்ல சத்திர திண்ணையில தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு காதுல கடுக்கன் போட்டிருக்கிறாரு தங்கத்துல. அது ஒரு திருடன் என்ன பண்றான், அவருடைய வலது காதுல இருந்த கடுக்கனை கலட்டிடுறான். வள்ளலார் என்ன பண்ணாரா, தூக்கத்துல புரண்டு படுகிற மாதிரி படுத்தாராம். படுத்தா அவன் இடது காதுல இருந்த கடுக்கனை கலட்டிட்டு போயிட்டான். இப்ப மக்கள்லாம் கேக்குறாங்க, ஏன் சாமி இப்படி பண்ணீங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரா, இல்ல ஒரே ஒரு காதுல இருக்க கடுக்கனை மட்டும் கலட்டிட்டு போய் கடையில வித்தானா அவன் திருடன்னு மக்கள்லாம் அவனை அடிப்பாங்க. 2 காது கடுக்கன் இருந்தா தானே அவனுக்கும் பயன். என்கிட்ட ஒரு காது கடுக்கன் இருந்தா எனக்கும் பயன் இல்லை, அவன்கிட்ட ஒரு காது கடுக்கன் இருந்தா அவனுக்கும் பயன் இல்லை, அவனாவது சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு தான் கொடுத்தேன்னாரா.